வணக்கம் நண்பர்களே. நெட்வொர்க்ஸில் வந்து மே மாதம் ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூன் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே கார்டில் கொடுத்துருக்கேன், வேணா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெட்வொர்க்ஸ் பேட்ச் வந்து ஜூன் 16 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த தடவை நெட்வொர்க்ஸ் கூட வந்துட்டு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெட்வொர்க்ஸ் வந்து ஃபுல் கோர்ஸ். அனலாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். மோஸ்ட்லி எல்லா சிலபஸும் கவர் ஆகிடும். நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிடும். லைன் பை லைன் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்கில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மெஷ், சூப்பர் நோடு, டிபெண்டன்ட் சோர்ஸ், இல்லை இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் பார்த்தாலே சிலருக்கு பயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் மெயினாக யாருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த TRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, லாஸ்ட் டைமில் வந்து பார்டர் மார்க்கில் மிஸ் பண்ணவங்க, இல்லை நெட்வொர்க்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க, இவங்களுக்காக தான் மெயினாக கண்டக்ட் பண்ணுறது. நார்மலாக ஒரு 10 மார்க்ஸ் நெட்வொர்க்ஸ் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 6 to 8 மார்க்ஸ் எப்பவுமே கொஞ்சம் டஃபாக தான் வச்சிருப்பாங்க. எல்லா எக்ஸாம்லையுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 6 to 10 மார்க்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி கெயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முழு கோர்ஸுமே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறது, ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், எந்தெந்த விதத்தில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது அதிகமாக இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். நீங்கள் நெட்வொர்க்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக ஒரு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதோட கண்டினியூஷன் தான் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் வரும். மேக்ஸிமம் பர்சன்ஸ் வந்து ரேங்க் லூஸ் பண்ணுறதே வந்து அந்த 6 to 10 மார்க்ஸ்னால தான். ஸோ அதை நம்ம கொஞ்சம் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஆஃப் 18 கோர்ஸ் 16 எடுத்துட்டாலே போதும், நம்ம ஒரு அளவு ரேங்கிங்கில் வந்துடலாம். எல்லா சப்ஜெக்ட்லையும் இந்த மாதிரி தான் இருக்குது. கோர்ஸ் முடிச்சோன்னே வீக்லி வந்து நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருப்பேன். அப் டு எக்ஸாம் வரைக்கும் நான் உங்களுக்கு உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எக்ஸாமுக்கு முன்னாடியும் ஒரு ரிவிஷன் கிளாஸ் தேவைப்படுச்சுன்னா அதுவும் கொடுக்குறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா PSU, கேட், ISRO, ECE இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இந்த கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் வந்து கீழே PDF கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயோடு, ஜெனர் டயோடு, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், BJT, FET ஆம்பிளிஃபையர், ஆசிலேட்டர், JFET அண்ட் MOSFET அண்ட் மிஸ்செலேனியஸ். ஓகேவா, இந்த சிலபஸாக தான் கவர் பண்ண போகிறோம். இதில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ், இனிமேல் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது, நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நல்லா அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் இருக்கும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 7 days. எங்களை டோட்டல் இந்த கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 1500 வருது. ஆஃபர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 750. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.